வணக்கம். 2026, 2027 ஆகிய வருடங்களில் புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான தொடர் ஆன்லைன் காணொலி ஊடாக சந்திக்கின்றேன். இந்த ஆன்லைன் காணொலி ஊடாக நான் பெருமளவில் அரச பரீட்சை வினாக்களும் என்னுடைய பயிற்சிகளில் கடினமான பயிற்சி வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் வழங்குறதுக்கு தீர்மானித்திருக்கிறேன். அந்த வகையில இன்று 2025 ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 18வது வினாவுக்கு விடை காணும் இலக்கு வழி விளக்கங்கள் வழங்குகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு பரீட்சையும் நடந்த பிற்பாடு அநேக மாணவர்கள் அந்த பரீட்சையை பற்றி குறை சொல்லுவது வழக்கம். மிக கடினமான பரீட்சை என்று, அதில் குறை பரீட்சையில் இல்ல, பரீட்சைக்கு பிள்ளையை தயார்படுத்துகின்ற முயற்சியில பெற்றோர் பங்களிப்பு போதாமை இருப்பதால் குறைபாடு என நான் கருதுவேன். நான் ஆசிரியர்களை குறை கூறுவதற்கு வளைய மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில கற்பிக்கின்ற போது ஆசிரியர் செலுத்தியோடு தான் கற்பிக்கின்றார். அந்த கற்பித்த விடயம் பிள்ளை இந்த மனதில பதிகிற மாதிரி ஆழமா பதிகிற அளவுக்கு பெற்றோரும் அங்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதால் என்னுடைய ஆழமான மிக 100% வேண்டுகோள் ஆகும். இதை கூறுவேன் என்றால், எதிர்காலங்களில் இப்படி பெற்றோர் போட்டி பரீட்சையில திறமையில அதிதிறமை காணுகின்ற போது உங்கள் பிள்ளைகளை திறமைசாலியாக மாற்றுவதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய மிக தாழ்மையான கோரிக்கையாகும். சரி, நான் இப்பொழுது இந்த பரீட்சை வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். தயவு செய்து அவதானியுங்கள். இது 2025 ஆண்டு வினாத்தாள் ஒன்றின் 18வது வினா. நண்பர்கள் குழு ஒன்று ஒரு பங்கு வாங்குவதற்கு 10 ரூபாய் வீதம் சேர்த்த போது 5 ரூபாய் குறைவாக இருந்தது. அதாவது கொஞ்சம் நண்பர்கள் இத்தனை எண்ணிக்கை செஞ்சாங்க, அந்த எண்ணிக்கை தான் கேள்வியாகிற போது அந்த நண்பர்கள் 10 ரூபாய் வீதம் சேர்த்து ஒரு பங்கு வாங்க முற்பட்ட போது 5 ரூபாய் வைக்காமல் இருக்குது. அப்ப அவர்கள் அதையே 12 ரூபாய் வீதம் வாங்கிய போது 12 ரூபாய் வீதம் வாங்கிய போது, அதாவது 10 ரூபாய் வீதம் வாங்கிட்டு 5 ரூபாய் பத்தாமல் போதாமல் இருந்தது. 12 ரூபாய் வீதம் வாங்கிய போது 5 ரூபாய் அதிகமாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு கேள்வி என்ன? குழுவில் உள்ள நண்பர்களின் எண்ணிக்கை யாரு? இப்போ 10 ரூபாய் படி வாங்கிட்டு 5 ரூபாய் குறைவு, 12 ரூபாய் படி வாங்கிட்டு 5 ரூபாய் அதிகம். அவர் எனக்கு வித்தியாசம் 10 ரூபாய். அப்ப இந்த அதாவது உள்ள குழுவில உள்ள மாணவர்கள் எண்ணிக்கைய அந்த 2 எண்களாலையும் 10ஆலையும் பெருக்கி 12ஆலையும் பெருக்கி எது 10 வித்தியாசம் வருகிறோ அதுதான் வெளியாக அமைக்கும். இதனால் 10 ரூபாய் படி வாங்கினால் 5 ரூபாய் குறைவாக இருக்கு, 12 ரூபாய் படி வாங்கினால் 5 ரூபாய் கூடுதலாக இருக்கு. அப்ப 10 ரூபாய் டிஃபரன்ஸ் வித்தியாசம். அப்ப இது நாங்கள் 10ஆயிரம் பெருக்கினா 40 ரூபாய், 12 40 பெருக்கினா 48 ரூபாய், 48ல 40 போனால் வித்தியாசம் 8 ரூபாய். அதுபடியா இந்த விடை பொருந்தாது. அடுத்தது 10ஆலையும் 12ஆலையும் பெருக்குவோம். 10ஆயிரம் பெருக்கினால் 50 ரூபாய், 12ஆயிரம் பெருக்கினால் 50 ரூபாய். அப்ப வித்தியாசம் 10 ரூபாய். இது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடையிறாங்க. இப்ப அடுத்ததுக்கும் பார்ப்போம். 10ஆயிரம் பெருக்கினால் 60 ரூபாய், 12ஆயிரம் பெருக்கினால் 72 ரூபாய், வித்தியாசம் 12 ரூபாய். அதுபடியா பொருந்தாது, இதுவும் பொருந்தவில்லை. இப்ப அதாவது இதுல முதல்ல 10 ரூபாய் படி வாங்கின நேரம், அதாவது மாணவர் எண்ணிக்கை 5ஆக இருந்தால் 1 ரூபாய் கிடைக்கும். அப்ப 55 ரூபாய் தான் 12 தவிர 5 ரூபாய் போதாமல் இருந்தது.
12 படிவாங்கிற நேரம் 60 வருடங்கள் 5 ரூபாய் கூட இருக்கின்றது. அப்ப இந்த ஆதார கருத்தை வைத்துத்தான் நான் ஒரு இலக்கு வினா மாணவர்களுக்கு தொடுத்திருக்கிறேன். அதற்கு மாணவர்கள் பதிலளித்து பழகினால் வெகு காலங்கள்ல வருகின்ற அரசு பரீட்சைகள்ல இந்த மாதிரியான வினாக்கள் அங்கு ஒரு கஷ்டம் இல்லை. சொற்களையும் வாக்கியங்களையும் புரிந்து கொள்வதுதான் கஷ்டம். அப்ப அதுக்கு என்ன தேவை? நிறைய பயிற்சி செய்து பழகி இருக்கணும். அப்படியான பயிற்சி. சரி, இப்ப பார்ப்போம். இலக்கு வினா 4 நண்பர்கள் ஒரு பந்து வாங்க ரூபாய் 4 வீதம் சேர்க்க போது ரூபாய் 4 குறைவாகவும், அப்ப 4 பந்து 4 பேர் ரூபாய் 4 படி வாங்கினால் நான்கு 16, 4 ரூபாய் குறைவு என்றால் அதோட இது 4 குவிந்தால் பந்தின் விலை 20 ரூபாய் என்பதை குறைந்துவிட்டது. அப்ப கணிக்கானபடியே வந்துவிட்டது. அதாவது பந்தின் விலைகள். ஆனா இன்னும் சாரி, நான் இங்க விடைய சொல்லு கொண்டது தவறு. பரவாயில்ல, பிள்ளைகள் குழந்தைகள். சரி, 4 ரூபாய் 4 ரூபாய் படி வாங்கினால் 4 ரூபாய் குறைவாக 6 ரூபாய் படி வாங்கினால் 6 4 24, 4 ரூபாய் அதிகமாக இருக்கு. பந்தின் விலை யாரு என்பதை கேள்வி. சரி, பரவாயில்லை. பிள்ளைகள் ஏதோ முயற்சி செய்தாலே போதும். பிள்ளைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு வாகனம் இயந்திரத்துக்கு எப்படி தள்ளி இயக்க வேண்டிய சில வாகனம் தள்ளி இயக்குகிறோமோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அனுசரணையாக நாங்கள் சில விடயங்களை நடத்தி கொண்டால் பிள்ளை தானாக முன்னேறிக்கொண்டு போக நியாயமான சந்தர்ப்பம் இருக்கின்றது. நான் தான் இப்ப என்ன கற்பிக்கிற போது இப்ப நான் இப்படி இதுல ஒரு தவறே அல்ல, தவறு போல பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் விடிய அணுகிற முறையிலே அவர்களை சொல்லிக் கொடுவோம். அப்ப பிள்ளைகள் விடிய அணுகி நல்ல பெறுவார்கள் என கூறி அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன்.